தம்பி ஸ்டாலின் தம்பி வணக்கம். கொஞ்சம் லேட்டாக தான் பார்த்தேன் நீங்கள் போட்ட வீடியோ. நீங்கள் கிறிஸ்டியனாக மாறிட்டீங்க அப்படின்ட்டு போட்டீங்க. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொன்னீங்க, நீங்கள் சங்கிங்கெல்லாம் வருத்தப்படுவாங்கன்னு. நான் சங்கீதம் தம்பி, ஆனால் நான் வருத்தப்படலை. ஏன்னா உங்கள்கிட்ட கொஞ்சம் நாணயம் இருக்குது. நீ ஃப்ராங்காக ஒத்துக்கிற நீ ஒரு கிறிஸ்டியன் அப்படின்ட்டு. இப்போது பல பேர் தமிழ்நாட்டில் ஹிந்து பேர் பின்னால் தே ஹைட் பிஹைண்ட் ஹிந்து நேம்ஸ் அண்ட் ஆன்டி ஹிந்து ஒர்க் எல்லாம் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இந்த விஜய் சேதுபதி பையன் இருக்கான். அவனுக்கு தமிழ்நாடு தான் வாழ்க்கையை கொடுத்துச்சு, ஹிந்து மக்கள் தான் பழக்க கொடுத்தாங்க. அவன் கோவில்கள்லாம் மூடிட்டு ஹாஸ்பிட்டலில் மாற்றணும்னு சொல்கிறான். இந்த விஜய் டிவி கோபிநாத் இருக்கான். இஸ் ஹார்ட் கோர் கிறிஸ்டியன் அவன். ஆனால் ஹிந்து பேரை தான் யூஸ் பண்ணுவான். ஷோகர் பல பேருக்கு அவன் கிறிஸ்டியனாக எல்லாமே தெரியாது. மறைஞ்சி டிசெப்டிவாக ஒரு ஆன்டி ஹிந்து அஜெண்டா, ஆன்டி ஹிந்து தீம் அப்படின்ட்டு தான் போடுவாங்க. பல வருஷமாக பண்ணி கிடக்கிறான். இப்போ அது போல் இருக்கிற ஒரு கள்ளத்தனத்தில் நீங்கள் கொஞ்சம் நாணயமாக பேசியிருக்கீங்க நீங்கள். ஸோ அதுக்கு வாழ்த்துக்கள் தம்பி. ஸோ இப்போது ரெண்டாவது இதுதான் உலகத்தில் இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் வேட்டிக்கனு இல்லை அமெரிக்காவில் இருக்க சர்ச் லீடர்ஸ்க்கு இதுதான் வேணும் அவங்களுக்கு. இப்போ நீங்கள் சொன்னது தான் வேணும் அவங்களுக்கு. அதாவது வளரும் நாடுகள், முன்னேறிய நாடுகள், டெவலப்பிங் நேஷன்ஸு, அண்டர் டெவலப்ட் நேஷன்ஸு, அதுங்கெல்லாம் அந்த தலைவர்களாக வேட்டிக்கனுக்கும் இல்லாட்டி அமெரிக்கன் வெஸ்டர்ன் சர்ச்சுக்கும் தலை வணங்கி இருக்கணும்னு தான் அவங்களுடைய கோரிக்கை. அதுதான் நீங்களும் பண்ணுறீங்க. அதில் நான் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், இந்த கென்யா, ஆஃப்ரிக்காவில் இருக்க கென்யா நாட்டு பிரசிடெண்ட் ஒருத்தர் அவர் $100 million ஒரு சர்ச் கட்டிருக்காராம் நாட்டில். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது, லாட் ஆஃப் டெவலப்மெண்ட் வேலை இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டார் அவர். $100 million எவ்வளோ தம்பி? 800 கோடியா? ஐம் நாட் ஷுர், அதான் நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய சர்ச்சு கட்டிருக்காரு. அதுதான் வேணும் இந்த வேட்டிக்கனுக்கும் இந்த வெள்ளைக்கார சர்ச்சுக்கும். என்ன வேணும்னா, இந்தியா போல நாடுகள், வளர்கிற நாடுகளில் உங்களை போல் லீடர்ஸ் கிறிஸ்டியானிட்டிக்கு மாறிட்டு அவங்களுக்கு வணங்கி அட் த சேம் டைம் அவங்களுடைய பவரால் லோக்கல் ஃபெய்த் ஹிந்துவிசத்தை மட்டம் தட்டுறது. அதுதான் அவங்களுக்கு வேணும் தம்பி. ஸோ அவங்களுக்கு என்ன விரும்புகிறாங்களோ நீங்கள் அதே தான் பண்ணுறீங்க. அதுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறதா இல்லைன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று, நீங்கள் ஹானஸ்டாக ஒத்துருக்கீங்க, நீங்கள் ஒரு கிறிஸ்டியனாக மாறிட்டீங்க அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் பைபிளை ஃபாலோ பண்ணணும் இல்லையா? நீங்கள் மாறிட்டீங்க. இப்போ நான் சொல்ல வேண்டாம், நீங்களே படிங்க பைபிளில். கிரீடினஸ் பற்றி என்ன சொல்லுது பைபிள்? உனக்கு சொந்தமில்லாத ஒரு பொருளை பற்றி அதை நீ எடுத்துக்கிறத பற்றி என்ன சொல்கிறது? அதெல்லாம் நீங்களே படிங்க. இப்போது நான் என்ன உங்களுக்கு ஒரு விண்ணப்பம் பண்ணுறேன்னா, நீங்கள் வாலண்டரியாக யூ ஷுட் கிவ் அவே கண்ட்ரோல் ஆஃப் ஹிந்து டெம்பிள்ஸ். இப்போ அது உங்களுக்கு கிடையாது இல்லைங்களா? யூஆர் ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் ஃபெய்த்து. இப்போது ஏன் அப்படின்னா, இப்போது உங்களுக்கு ஹிந்துவிசம் மேலே வெறுப்பு, அதுதான் எல்லாம் பார்த்துருக்கோம். ஓவர் கெட்ஸ் கன்வெர்ட்டடுங்க. என்ன கன்வெர்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னு தெரிலங்க. கன்வெர்ட் பண்ண கொஞ்ச நாளத்துலேருந்து ஹிந்துவிசம் மேலே பயங்கர வெறுப்பாக இருப்பாங்க. என்ன பேசுகிறாங்களோ, என்ன சொல்லி கன்வெர்ட் பண்ணுறாங்களோ எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு. ஸோ தம்பி, நீங்கள் வாலண்டரியாக யூ ஷுட் கிவ் அவே கண்ட்ரோல் ஆஃப் ஆல் ஹிந்து டெம்பிள்ஸ். ஏன்னா நீங்கள் வெறுப்பில் நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிங்கன்னா அது கெடுதலாக நடக்கும். உதாரணத்துக்கு நான் வந்திருக்கேன், லாஸ்ட் விசிட்டு கபாலீஸ்வரர் கோவில் வந்தேன். அது பார்த்தா அந்த கோபுரத்தை அவங்க ஹை பவர் ஜெட் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு ஹை பவர் ஜெட் அவசியமா அப்படின்றத ஒரு கேள்வி. என்ன வரப்போகுது சொல்லுங்கள்? ஒரு பீரியட் ஆஃப் டைம்
இட்ஸ் கோயிங் டு வீக்கன் த ஸ்ட்ரக்சர். திடீர்னு ஒரு நாள் நியூஸ் வரும், கோபுரம் கொலாப்ஸ் ஆச்சு அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வரும். அதுதான் பண்ணுறாங்க. இது சரியில்லை தம்பி. ஏன்னோ நான் உங்களுக்கு ஒரே தான் கேட்டுக்கிறேன். இஃப் யூ ஆர் அ ட்ரூ கிறிஸ்டியன், நீங்கள் என்ன பண்ணணும், வாலண்டரியை கண்ட்ரோல் ஓவர் டெம்பிள்ஸை நீங்கள் கொடுத்துடணும். யூ கிவ் இட் டு ஹிந்துஸ், தேல் டேக் கேர் ஆஃப் இட். உங்கள் சர்ச்சை நீங்கள் பார்த்துக்கோங்க, அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஒன்ஸ் அகெயின் வாழ்த்துக்கள் தம்பி. நீங்கள் வந்து நாணயமாக நேர்மையாக வந்து சொல்லியிருக்கீங்க என்னென்ன. யூஆர் நோ லாங்கர் அ ஹிந்து, யூஆர் அ கிறிஸ்டியன் அப்படி சொல்லியிருக்கீங்க. இப்போது உங்கள் மாடலில் ஃபாலோ பண்ணிவிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற மிச்ச கிறிஸ்டியன்ஸ் இந்த ஹிந்து பேர் பின்னால் ஒளிஞ்சிக்கிட்டு ஹைடிங் பிஹைண்ட் ஹிந்து நேம்ஸு அதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா உங்கள் பைபிள்லேயே எவ்வளோ நல்ல ஹிந்து நிறைய கிறிஸ்டியன் நேம்ஸ் இருக்குது. ஜானு, பீட்ரு, பேட்ரிக்கு, எவ்வளோ பேர் இருக்குது. அந்த பேர் வச்சுட்டு நீங்கள் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்டிங்காக நீங்கள் வாழணும் அப்படின்னு தான் என்னுடைய வேண்டுதல். இப்போ டெவலப்மெண்ட் கூட நீங்கள் யூஆர் யங் சீஃப் மினிஸ்டர், யூஆர் யங் பர்சன். இட்ஸ் நாட் லைக் உங்கள் தாத்தா போல் கிடையாது, யூஆர் யங் பர்சன். ஒரு சின்ன சின்ன ரிக்வெஸ்ட் கூட பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து டெவலப்மெண்ட் அப்படின்னு பேசுகிறாங்க. இப்போது உங்கள் தாத்தா பண்ணாத வேலை, உங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து சென்னை இருக்க கூவத்தை வந்து க்ளீன் பண்ணலாம். இப்போ ஜவுனியில் பண்ணிக்காங்க அந்த ரிவர் ரைன்னு. அது ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு. ஏராளமான எஃபர்ட் போட்டு காசு செலவு பண்ணி they have made it a beautiful river. In fact, people are swimming in Rhine river now. So அது போல் ஒரு புரட்சிகரமான ஒரு டேக்கிங் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் வெஸ்டர்ன் நேஷன்ஸ். இப்போ வெஸ்டர்ன் நேஷன்ஸில் வந்து எவ்வளோ நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய டென்யூர் முடிகிற அடுத்த 10 years or 15 years you're an young man, you will stay there for a long time. எனக்கு தெரியும். நீங்கள் அதுக்குள்ளே வந்து அந்த ஒரு அந்த கூவம் ரிவத்தை வந்து ஒரு பியூட்டிஃபுல் ரிவராக வந்து மாற்றணும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு சஜஷன். ஒன்ஸ் அகெயின் தம்பி வாழ்த்துக்கள். Consider me as your well-wisher from Canada, and thank you.